அதிமுக பாஜக கூட்டணி வென்றால் கூட்டணி ஆட்சி அமையும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மீண்டும் கூறியிருக்கிறார். விஜயை கூட்டணிக்குள் கொண்டுவர முயற்சிப்போம் எனவும் சூசகமாக தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த பெருஞ்செய்தியை பார்க்கலாம். 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களிலே வென்று 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியாக போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டதிலிருந்தே அக்கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி அமையுமா என்பதே தமிழ்நாட்டில் முக்கிய பேசுபொருளாக இருந்து வருகிறது. இது தொடர்பான விவாதங்கள் தொடங்கியது முதலே கூட்டணி ஆட்சி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்து வந்தார். ஆனால் அண்மையில் தமிழ் நாளிதழுக்கு பேட்டியளித்த அமித் ஷா தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கேற்போம் என உறுதிபட தெரிவித்தார். இது தொடர்பாக அதிமுகவை திமுக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சிக்க தொடங்கிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனிப்பெரும் கட்சியாக ஆட்சியமைக்கும் என பேசினார். நடைபெறுகின்ற 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களிலே வென்று தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும். இது கூட்டணி ஆட்சி இல்லை என அமித்ஷாவிற்கு அவர் கூறும் பதிலாக கருதப்பட்டது. இந்நிலையில் ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ள அமித்ஷாவிடம் தமிழ்நாட்டில் உங்கள் கூட்டணி வென்றால் ஆட்சியில் பங்கு பெறுவீர்களா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அமித்ஷா ஆம் என்ற ஒற்றை வார்த்தையில் பதில் கொடுத்துள்ளார். ஊழல், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, வாரிசு அரசியலால் தமிழக மக்கள் சலிப்படைந்து விட்டதாகவும் அதிமுக பாஜக கூட்டணி இமாலய வெற்றி பெறும் எனவும் கூறியுள்ளார். அதேபோல் தமிழக வெற்றிக் கழகத்தை கூட்டணியில் இணைக்க முயல்வோம் எனவும் சூசகமாக தெரிவித்துள்ளார். விஜய், பாமக மற்றும் சிறிய கட்சிகள் உங்கள் கூட்டணியில் இணையுமா என்ற கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கும் அமித் ஷா தற்போது அதனை கூற முடியாது எனவும் அனைத்து கட்சிகளையும் ஒரே குடையின் கீழ் கொண்டுவர முயற்சிப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். அமித் ஷாவின் இந்த பதில்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளது. தாவேக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்கும் பாஜகவின் முயற்சி வெல்லுமா அல்லது தமிழ்நாட்டில் பலமுனை போட்டி ஏற்படுமா என்ற வினாக்களும் உருவாகியிருக்கின்றன.